கைஸ் வெல்கம் பேக் டு கேம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 100 days hardcore சேலஞ்ச் பார்ட் 2. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் ஆர்மர் தான் எடுக்க போகிறோம். ஃபுல் செட் ஆஃப் அயன் ஆர்மர் எடுப்போமான்னு தெரில, பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கேவ் தேவைப்படும். கேவுக்கு போனால் நம்ம செத்துருவோமே, ஏன்னா இது ஆட்கு ஒரு டைம் செத்துறோம்னா திருப்பி வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்ம என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா மைனிங் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மைனிங் பண்ணுறதுக்கு பிளேஸ் தெரியுந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகணுமே, அந்த இடத்துலையே பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பண்ண போயிட்டேன். ஓகேங்களா, இங்கே தான் ஓகே, இங்கே பண்ண ஆரம்பிச்சிருவோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு அயன் கச்சிச்சுன்னா போதும், நம்ம ஷீல்டு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கேவுக்குள்ளே கூட தைரியமாக போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஓகே, நான் ஏதாச்சும் மாட்டிச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா, அது வரைக்கும் ஸ்பீட் ஃபார்வேர்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. காய்ஸ், அயன் கிடச்சிச்சு, ஒரு வழியாக அயன் கிடச்சிடுச்சு. ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கிது. எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. 1 2 3 ஆகா, நிறைய இருக்க மாதிரி தெரியுது. 3 4 5 6 7 இருக்குது கைஸ், மொத்தமாக 7. நான் அங்கே இருக்கிறதோட சேர்த்து தான் சொல்கிறேன் 7ன்னு, அது இல்லாமல் சொல்ல. ஓகேங்களா, இதோட 7 கிடச்சிருச்சு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நல்லது தான். இப்போது இனிமேட்டு நம்மளுக்கு கேவ் கச்சாலும் போதும். இனிமேல் நம்மளுக்கு கேவ் தான் வேணும் எனக்கு ஆக்சுவலி. இப்போ நான் திருப்பி மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏதாச்சும் கச்சுதுன்னா திருப்பி வரேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், நானும் மைண்ட் பண்ணி பார்த்தேன். டீப் ஸ்டேட் போயிடுச்சு. இனிமேட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, மேலே போக வேண்டியது தான். டீப் ஸ்டேட்டில் போனால் கேவ் அவ்வளோவா கிடைக்காது. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு 2 டீப் ஸ்டேட்டில் கேவ் கச்சாலுமே அந்த இடத்துல அவ்வளோ அயன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். வேறு எங்கேயாச்சும் மறுபடியும் மைனிங் பண்ணுவோம். நான் மேலே போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். மேலே வந்துட்டேன். மேலே வரும்போது தான் தெரியுது இருட்டாயிட்டுருக்கு, ஜாம்பிஸ் எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம சீக்கிரம் உள்ளே போயிட வேண்டியது தான். இந்த டைமில் வேறு அந்த பட்டன் வர மாட்டேங்குதே. ஐயோ, குத்துட்டேன். ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதான், போய் தூங்க வேண்டியது தான். இன்னும் தூங்க முடியல. ஐயோ, நம்ம வேறு மேலே ரூஃப் வேறு போடல. ஸோ ஸ்பைடர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வேறு எங்கேனாச்சும் போட்டு தூங்க முடியுதான்னு பார்ப்போம் முதல்ல. ஓகேங்களா, இந்த இடத்துல போட்டு தூங்க முடியுதா? இல்லை, இந்த இடத்துல தூங்க முடியல. நம்ம என்ன பண்ணலாம், கீழே புதஞ்சு போயிடலாம். அந்த இடத்துல போனால் தூங்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இங்கேயே தூங்கி பார்ப்போம் தூங்க முடியுதான்னு. ஓகேங்களா, ஓகே, இன்னும் கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணிட்டு அப்படியே படுக்க பார்ப்போம். ஓகே, படுக்க முடியுமா? முடியலையா? ஏன், நான் தான் கீழே வந்துட்டேனே, மேலே தானே மாபிளாக இருக்குது. இல்லை, எனக்கு புரியலை. சரி, என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் கீழே போய் தான் ஆகணும். கீழே போட்டு பெட்டை போட்டு படுக்க வேண்டியது தான். போயாச்சு. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போதும், கரெக்டாக தான் இருக்கும். போதும் தான் நினைக்கிறேன், பார்த்துப்போம். ஓகே, மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலையே படுத்து தூங்கலாமா? ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். தூங்கியாச்சு. ஓகே, இந்த இடத்துல படுத்து தூங்கியாச்சு. இப்போ மேலே போயிட்டு அந்த இடத்துலையே பெட்டை போடணும். ஓகேங்களா, ஓகே, மேலே போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி பிளாக் வேணும். பிளாக் எங்கே இருக்குது? பிளாக் இங்கே இருக்கா? ஓகே, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போயிடுவோம். நான் இந்த இடத்துல கவர் பண்ணிடுவோம், இல்லாட்டி இங்கே ஜாம்பி வந்து நம்மளை தூங்கலாம் பண்ணுறோம். ஓகேங்களா, முதல்ல கவர் பண்ணிட்டு மேலே வந்தாச்சு. இப்போது இந்த பெட்டை திருப்பி அந்த இடத்துல போட்டுடலாம். ஓகே, சீக்கிரம் போய்ட்டு அந்த பெட்டை போட்டு இந்த கல்லை மாற்றணும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நம்ம அப்புறமா மாற்றி எப்படி கீழே வேறு கல் மாற்ற தான் போகிறோம். முதல்ல இப்படி கிராஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிக்கணும். எங்கே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டில் பண்ணலாமா, இல்லை இந்த சைட் பண்ணலாமா, இல்லை பின்னாடி பண்ணலாமா, எங்கே பண்ணுறது? ஸ்பைடர் அடிக்க வருமா என்ன? இல்லை, அடிக்கலை. இருந்தாலும் நான் அடிப்பேன். அது அடிக்கலாம் என்ன, நம்ம அடிப்போம் போயிட்டு. அது அடிக்காமல் இருக்க வரைக்கும் சரி தான், நல்ல வேலை. அதுக்கிட்டேருந்து ஒரு அடி வாங்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டு மைண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இப்படி வந்து முன்னாடி வந்தோடனே ஒரு இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல போய் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அயனை கொஞ்சம் உருக்க போட்டுடலாங்க. அப்போ தான் ஷீல்டு கிடைக்கும். ஷீல்டு கிடச்சிச்சின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போகிற வழியே கேவ் கிடச்சிச்சின்னா, அதனால் கேவ் கிடைக்கிறது சான்ஸ் கம்மி தான்.
பார்ப்போம், பிரச்சனை இல்லை. கச்சிச்சுன்னா ஒரு வேளை கிடச்சிதுன்னா என்ன யூஸ் பண்ணுறது, அதனால தான். ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. இப்போது வேறு இது வேறு பண்ணணும். ஓகே போயிட்டு பண்ணுவோம் அந்த ஷீல்டை. ஓகேங்களா, ஷீல்டை பண்ணிட்டு வரேன். ஓகே. ஷீல்டு எங்கே இருக்குது? இதாக இருக்குது. ஷீல்டை செஞ்சாச்சு கைஸ். இப்போ எடுத்து மாட்டுவோம். இது மாட்டினா தான் கொஞ்சம் தைரியமே வருது. சரி, நான் பார்த்துக்கலாம் தான், இது எத்தாச்சு அப்படின்ற தைரியம் வருது இது எடுத்ததுக்கப்புறம் தான். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டீங்கன்னா போயிட்டு மெயினிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துலேயே பண்ணுறேன். ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா அப்போது அதில் மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், பை. அதுக்கு கோல் கொஞ்சம் கண்ணில் மாட்டிச்சு. அதை அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, கோல் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கோல் எடுத்தாச்சு. மறுபடியும் நம்ம ஸ்டெப் மைனிங் பண்ண ஆரம்பிப்போமா? ஐயோ, இது வேறு மேலே வந்துமே, கீழே போகணும் இப்போது. அப்படியே போய்டுவோம். ஓகே, நான் திருப்பி ஸ்டெப் மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னாச்சும் கிடச்சதுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? கைஸ், அயன் கிடச்சிச்சு. சூப்பர், பிரச்சனை இல்லை. நிறைய அயன் கிடைக்குது. இந்த மாதிரியே கிடச்சிச்சின்னா பிரச்சனை இல்லையே. இந்த மாதிரியே கிடச்சிச்சின்னா இந்த மாதிரியே நான் மொத்தமாக எடுத்துருவேன். ஓகே, இது எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரில. காபிள் ஸ்டோன் வந்துச்சா? சரி, இந்த பூ தூக்கி போட்டு இதை தூக்கி வச்சுருப்போம். எவ்வளோ கிடைக்க போகுது? 1 எவ்வளோ இருக்க போகுது? நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும். நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது. 2 3 4 8 இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 4 இருக்குது. இந்த 4ஓட முடியாமல் அதிகமாக கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, கொடுக்கல, பிரச்சனை இல்லை. போதும், 8 கொடுத்துருக்காங்க. 8 மீன் இது பரவாயில்ல. 8 வந்துருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ இதை அப்படியே மைண்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம போவோம். திருப்பி ஏதாச்சும் கண்ணில் மாட்டிச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லேட் வந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மைண்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன கேவ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அயன் இந்த இடத்துல இருந்தால் நல்லதாக இருக்கும். முதல்ல மேலே போகணும். மேலே போகவே முடியலையே. இது வேறு, இந்த தண்ணி என்னை ரொம்ப கடுப்பேற்றுது. மேலே வந்தாச்சு. ஓகே, அப்படியே மேலே போய்டும். ஐயோ, மறுபடியும் கீழே தள்ளி விட்டுச்சு. ஐயே, சீக்கிரம் மேலே போடா டேய். கடுப்பேற்றாதரா என்ன? நானே அயனும் கிடைக்கலன்னு, கேவும் கிடைக்கல, அயனும் கிடைக்கலன்னு கடுப்பில் இருக்கேன். முதல்ல இந்த இடத்துல பிளாக்கை போட்டு முதல்ல மூடுவோம் கைஸ். நம்ம அந்த சைடு போயிட்டு வச்சுருக்கான்னு பார்ப்போம். இந்த சைடு போயிட்டு வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஓகே, டார்ச் இருக்கா முதல்ல? ஐயோ, டார்ச்சே இல்லை. டார்ச் எடுத்து போவேன். அது பெரிய கேவாக இருந்தால் என்ன பண்ணுறது நம்மளால்? அதனால் டார்ச் எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, 12க்கு 12 ஸ்டிக்கு 12 இது 12 கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ அப்படியே மாற்றிப்போம். ஓகேங்களா? எவ்வளோ வரும்? என் கால்குலேஷன் படி 63 வரும். ஆமாம், 63 வந்துச்சு. கீழே அயன் தெரிது கைஸ். அப்படியே நிறைய அயன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்படி கீழே போய்டுவோம். சின்ன கேவா முதல் தெரிது. ரொம்ப 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 சின்ன கேவாக இருக்கே. ஐய, சரி, ஓகே, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்க போகுது கைஸ். 10 இருக்குமா? இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். 10 இருக்குது, போதும். இப்போது ஆல்ரெடி 18 இருக்குது. இன்னும் கொஞ்சம் 6 நம்ம கிட்ட இருக்குது ஒர்க்குனது. அது செட்டாக நம்மளால் இப்போது ஆக்சுவலி பண்ண முடியும். இதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி போவோம் கைஸ். இல்லாட்டி அப்போ தான் நம்மளால் ஏதாச்சும் டூல்ஸ் எக்ஸ்ட்ரா செய்ய முடியும். அதனால் ஐயோ, மறுபடியும் இதுவா? சரி, ஓகே, நான் ஏதாச்சும் திருப்பி மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு ஏதாச்சும் கச்சிதுன்னா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், பார்த்தீங்கன்னா கேவு இந்த கேவில் ஒரு 5 அயன் கச்சா கூட போதும். நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்காக எதுவும் இருந்தாலும் ஓகே. அது நம்மக்கிட்ட இதுவும் இல்லை, பிக்காக்ஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு பிக்காக்ஸ் செஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? பிக்காக்ஸ் எங்கே இருக்குது? காப்பர் பிக்காக்ஸே செஞ்சுப்போம். இந்த இது இல்லை போல். ஓகே, ஸ்டிக்கு செஞ்சாச்சு. காப்பர் பிக்காக்ஸ் இருக்குது. ஐயோ, ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேண்ணா.
ஓகே விடுங்க, ஆல்ரெடி வச்சுருந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, பெரிய கேவ் மாதிரி தான் தெரியுது, பெருசாக இருந்தாலும் இருக்கும். இங்கே அயன் இருக்குது, இங்கே ஒரு 8 இருந்தால் போதும் கைஸ், நம்ம அப்படியே ரிப்பீட் ஆகிடலாம். ஓகேங்களா, ரிப்பீட் ஆகிட்டு மேலே போயிடலாம். 5 இருக்கும், கண்டிப்பாக 5 இருக்கும் கைஸ், 5 இருக்குது. ஓகே, ஓகே கைஸ், நான் இதோட மேலே போய்ட்டு அப்படியே இது அப்படியே கட் பண்ணிட்டு நான் அப்படியே மேலே போய்க்கிறேன். ஓகேங்களா, மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. திருப்பி ஜாம்பி, ஐயோ அயன் நார்மலில் ஜாம்பியா, நானே ஒன்று அயன் நார்மல் போடலடா டேய், என்னடா அயன் நார்மல்லாம் போட்டுன்னு வைங்க. ஐயோ பிளாக் எடுத்து வைக்கணுமே, சீக்கிரம் பிளாக் எடுத்து வச்சு பிளாக் பண்ணி அடிப்ப வேண்டியதான் அவனை. ஐயோ இவ்வளோ கிட்ட வந்துட்டான், இந்த நேரம் பார்த்து வேறு லாக் அடிக்குது. ஐயோ சாவக்கூடாது கைஸ், செத்துட்டோன்னா மானும் பிரச்சனை. சாவக்கூடாது, அங்கே இருக்க பிளாக்கை வச்சு விட்ருவோம். இப்போ வருவானா, அங்கே வந்துட்டான், அப்படியே அடிச்சிட வேண்டியதான். நம்மகிட்ட ஸ்வாடு நல்ல வேலை எத்தனை வந்தது, நல்லதாக போச்சு. அப்படியே அடிச்சு இவனுக்கு அப்படியே காலி பண்ணுற வேண்டியதுதான் கைஸ், பிரச்சனையே இல்லை. ஓகே, சாப்பிடா செத்துறான் இன்னும். இன்னொருத்த வந்துட்டான். கைஸ் வரவன் போகிறவங்களாம் ஆர்மல் போட்டுன்னு வரான் கைஸ், என்ன கைஸ் பண்ணுறது இவனுங்களே. வரவங்களாம் ஆர்மல் போட்டுன்னு வந்து இன்னொருத்த வரான், இன்னொரு பிளாக்கு போட்டு திருப்பி அதே மாதிரி அடிக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இந்த பிளாக் போட்டுன்னு இதை வச்சு விட்டுடலாம், இதை வச்சுட்டு அடிப்போம். இவனுங்கிட்டலாம் பயப்பட வேண்டியதாக போய் சார்ஜ் கவர்னால, இல்லாட்டி நம்ம எவ்வளோ ஃப்ரீ ஜாலியாக சுற்றிருப்போம். என்ன பண்ணுறது, ஆட் கவர் ஆச்சே, இப்படி தான் இருக்கணும், நான் பண்ணுறது. ஓகே, மேலே போயிட்டு திருப்பி யாரும் இல்லாமல் இருக்கணும் கைஸ், இருந்தானுங்கன்னா செத்துருவோம். ஓகே, இங்கே யாரும் இருக்க மாட்டானுங்க, நம்பிக்கையில் போகிறேன். யாரும் இருக்காதீங்கடா டேய், தெய்வங்களா, யாரும் இருக்காதீங்க. ஓகே, அங்கே ஒரு க்ரீப்பர் தான் இருக்கான், அவனை கூட வெடிக்க வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே பரவாயில்ல, போவோம். அப்படியே உக்காந்துட்டேன். ஓகே, அங்கே ஸ்பைடர் இருக்கான், அவனை அடிச்சிடலாம் அப்படியே, பிரச்சனை இல்லை. ஒரே ஸ்பைடர் தானே. சாப்பிடா. ஸ்பைடர் கூட அடிக்கிறானே, ஸ்பைடர் பார்த்தா கூட ஒரு மாதிரி ஆட்கோ வருதுனால என்ன பண்ணுறதோ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்தாச்சு. சீக்கிரம் போ, உள்ளே போய் தூங்கணும் கைஸ். தூங்க முடியுமான்னு தெரியல, தூங்க முடியலாம். நேற்று பண்ண டெக்னிக்கு தான் பண்ணணும், தூங்க முடியல. சரி, மறுபடியும் கீழே போயிட்டு தூங்குவோம். இது வேறு ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணுறது. இது இங்கே கீழே போட்டு இந்த பெட் எடுத்துப்போம். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணி அப்படியே கீழே போயிடுவோம். ஓகே, அந்த இது எடுத்து மைண்ட் பண்ணி சீக்கிரம் போகலா டேய், சீக்கிரம் தூங்கும். நம்மகிட்ட ஹெல்த்து வேறு இல்லை கைஸ், என்ன பண்ணுறது. ஓகே, அப்படியே மைண்ட் பண்ணி போயிடணும் கைஸ். அவ்வளோதான் தூங்கிடலாம், இந்த இடத்துல தூங்கிடலாம், பிரச்சனை இல்லை. தூங்க முடியும் தான் நினைக்கிறேன், தூங்க முடியணும். அவ்வளோதான், தூங்கியாச்சு கைஸ். அப்பாடா, தூங்கிட்டு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. என்னெல்லாம் போராட்டமாக இருக்குது இவனுங்கிட்ட. ஓகே, நம்ம மேலே போவோமா. ஓகே, மேலே போயிடலாம். பெட்டு விட்டு போயிட்டேன், பெட்டு இல்லாட்டி என்ன பண்ணுறது. எதை தூக்கி போடுறது. சரி, இந்த பிக்கெக்ஸை தூக்கி போட்டுருவோம். அது எதுக்கு நம்மளுக்கு, அதான் காலியாக போகுது. அது உடஞ்சா ஒஞ்சின்னு போட்டோம், அது எப்படியே உடைய தானே போகுது, அது அப்படியே அங்கேயே இருந்துக்கிட்டோம். ஓகே, இப்போ திருப்பி இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டோரை வேறு உடைக்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல செய்யணும் கைஸ், இந்த செஸ்ட்டு செஞ்சு எல்லாத்தையும் வச்சுப்போம். இல்லாட்டி கடுப்பு, அப்பப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வைக்க. அதுக்கு முதல்ல இங்கே நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத பொருள்லாம் இப்போதைக்கு இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக்ஸில் நிறைய இருக்குது, இந்த பிளாக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம அடுத்த பாட்டில் பண்ணிக்கலாம், அந்த பிளாக்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, இது அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணி ஓகே, அவ்வளோதான். இது நான் வச்சுருந்தேன், அது ஓகே வந்துடுச்சு. ஓகேங்களா, இது அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, உடச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இதில் உருக்க போட்டுருவோம், அயனை உருக்க போட்டுருவோம். இங்கே 2 இதுவும் இருக்குது, சார்கோல் இருக்குது, இந்த 2 சார்கோல் வச்சு உருக்க போடுவோம். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு கோல் இருந்தால் எடுத்துன்னு வரும். எப்படி அங்கே அவ்வளோ இதுவும் இல்லை, கோல் எல்லாம் இல்லையா, போய் எடுத்துன்னு வந்துடுவோம் வாங்க. முட்டை காய்ச்சிருக்கு, முட்டை தூக்கி போட்ட வேண்டியது தான். போட்டுச்சு, எனக்கு முட்டை தர சொன்னால் சிக்கனை எடுத்தது. சரி, எப்படியோ சோறு இல்லை, அப்படியே எடுத்து தின்னு. ஓகேங்களா, சோறு இருக்கா. ஓகே, 2 தான் கம்மியாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இன்னும் முட்டை இந்த தூக்கி போட்டிருக்கேன். ஓகே, பார்க்கல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதை அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு பிங்க் ஷிப்பு. ஓ மை காட், தட்ஸ் அ ரேர் கைஸ், இது ரொம்ப ரேரு பிங்க் ஷிப்பு. இப்போ இது என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு வீட்டை ஏதாச்சும் வச்சுருந்தோம், அந்த வீட்டை ஏதாச்சும் வந்துருந்தோம்னா எடுத்துகிட்டு வரலாம். அதனால் டீஸ் பண்ண ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. சரி, இதுக்குள்ளே போட்டுப்போம். இதுக்குள்ளே போகுமா விழுமா
உழுறா உந்துடுறா இதுக்குள்ளே உழுந்துடுறா. டேய் எங்கடா போகிற? டேய் போடா போடா உள்ள போடா டேய் எங்கடா ஓடுற? ஐயையோ இங்கே தான் இருக்கும். அவன் போக மாட்டேங்கிறாங்க ஈஸ். அவன் எங்கேயோ போகிறாங்க ஈஸ். ஐயோ சரி நம்ம போயிட்டு அங்கே வீட்டு மட்டும் எடுத்துன்னு வந்து வச்சுருவோம். அவன் இங்கே தான் இருப்பான், இங்கே தான் சுற்றின போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லாட்டி காணாமல் போயிட்டான், என்ன கைஸ் பண்ணுறது? ஓ மை காட். ஓகே. ஐயோ வீட்டு எதுவும் வரல. நம்மளுக்குன்னே இருக்கானுங்க வாண்டரிங் டேடர். கரெக்டாக வந்துட்டானுங்க, வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வந்துட்டானுங்க கைஸ். அப்படியே அவன் எந்த அடிச்சு புனியிட வேண்டியதான். டாய் குர்றா அந்த லீடை எங்கடா போனேன்? அது வரைக்கா குர்ரா லீடை சாப்பிடா செத்துறான். ஓகே லீடு எங்கே இருக்குது? லீவிங் இருக்கே, உங்களை ஒழிச்சு போன்னு விட்றேன் போங்கடா. அந்த லீடு எடுத்து இப்போ நான் அந்த ஆட்டை கட்டி போட்டு வைக்கணும் எங்கேயாச்சும். ஆடே ஏன் ஆட்டை காணும்? ஐயோ பிங்க் ஷிப்பை காணும் நினச்சேன். டீஸ்பான் ஆகிருக்குமோன்னு நினச்சேன். டீஸ்பான் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலை விதி. கிடச்சும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாத, என்ன பண்ணுறதோ தெரில. இங்கே தான் பார்த்தேன் கடைசியாக போயிடுச்சு. சரி அந்த குழிக்குள்ளே அதுவே தானாக உந்துச்சா என்ன? தானாக உழுந்தால் நல்லது தான். உள்ளே இருக்குமா? இல்லை. சரி ஓகே. இது எவ்வளோ உருகி இருக்குன்னு பார்ப்போம். உருக்குனது எப்படியும் இன்னும் கொஞ்சம் எப்படியும் ஃபுல்லாக உருகி இருக்காது. அதனால் இதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உருகிடும். ஓகேங்களா? எங்கே இருக்குது? இது வேறு ஒன்று அங்கே வேறு க்ளீன் பண்ணோம் கைஸ் எல்லாத்தையும். ஓகே. கரெக்டாக காலி இருக்குது கைஸ். நான் வரும்போது இதை வச்சுட்டு இந்த 16 22 இருக்குது. இப்போ இந்த 22 வச்சு என்னென்ன வருமோ அதெல்லாம் முதல்ல செஞ்சுடுவோம். அதுக்குள்ளே அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இன்னும் பூட் மட்டும் தான் செய்யணும். போன வீட்டில் அந்த மாதிரி இன்னும் பூட் மட்டும் செய்யலை. இப்போ அதையும் செஞ்சுடுவேன். ஓகே. பூட் செஞ்சாச்சு. இப்போ அந்த பூட்ஸ் செஞ்சாச்சு இல்லை, தேவையானது வந்தாச்சு. இப்போ செஞ்சாச்சு. எங்கது? ஐயோ நான் தான் வைப்பேங்க. நான் அதில் குத்துலாம் வைக்க மாட்டேன், நானே தான் வைப்பேன். இதை நானே வைப்பேன். ஐயோ வேறு ஒன்று வச்சுட்டேன். பூட் வந்துடுச்சு. இப்போ லைனாக கீழே அடுக்கி அதை நம்ம மாட்டுறது தாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேங்களா? ஒன்று மாட்டுவோமா? 3 2 1 மாற்றியாச்சு. ஓகே கைஸ், மாற்றி முடிச்சாச்சு. நம்ம இதோட நம்ம இருக்கோம் வந்தாச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.